வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமை ஃப்ரைடே ரைட் பண்ண போகிறீங்க. இன்னும் 2 days தான் இருக்குது. எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பரோட கவர்மெண்ட் ஒரிஜினல் ஆன்சர் கீ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீ வச்சு தான் டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆன்சர் கீழே ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி ரைட் பண்ணியிருந்தால் எப்படி மார்க் கொடுக்கணும், மார்க்கிங் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆன்சர் கீ மாரியே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன், உங்களோட ஆன்சரையும் ப்ரெசென்ட் பண்ணாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. நான் டீட்டெயிலாக ஒவ்வொரு கொஷினாக எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 8 or 9 கிட்ட நம்ம புக் இன்சைடு இருந்து புக் பேக்லேருந்தே வந்துடும். ஒரு 3 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா சயின்ஸ்லேருந்து இன்டீரியர் கொஷின்ஸ் கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குப்பா. இந்த இன்டீரியரில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின் நல்லா பாருங்கள், டயக்ராம் கொஷின்லாம் நல்லா பாருங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயக்ராம் பேஸ்டு கொஷின் கேட்பாங்க. அப்படின்னா கெமிஸ்ட்ரி பகுதியிலேருந்து ஒரு 7th இல்லை 8th லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பகுதியிலேருந்து உங்களுக்கு pH மதிப்பு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பாருங்கள். அதுலேருந்து கம்பல்சரி வர கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் 1 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸே ரைட் பண்ணுங்கப்பா. ஏன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச 1 மார்க்காக தான் இருக்கும். நீங்கள் 1 மார்க்ஸே நிறைய எழுதியா கரெக்டானிங்கன்னா அந்த டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பரை பார்த்து பரவாயில்ல இவங்க 1 மார்க்ஸ் நல்லா தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிபரலாக கரெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க்கை கரெக்டாக ரைட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 12 1 மார்க்குக்கு ஒரு 10 1 மார்க்காச்சும் கரெக்டாக ரைட் பண்ணுங்கள். அப்பயே பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும். கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 1 மார்க்கை ரைட் பண்ணுங்கள். அதை கரெக்டாக ஒரு 10 1 மார்க்ஸை ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அளவு எழுதினா போதும். ஏன்னா உங்களுக்கு டைம் பத்தாமல் நீங்கள் வந்து எந்த கொஷினும் விட்டுடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்கள் எந்த கொஷினும் விடக்கூடாது. அவங்க சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி 7 2 மார்க்ஸ் எழுதுறீங்களா 7 2 மார்க்ஸ் எழுதணும், 7 4 மார்க்ஸ் எழுதுறீங்களா 7 4 மார்க்ஸ் எழுதணும், 3 7 மார்க் எழுதுறீங்களா அந்த 3 7 மார்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். தெரியலனாலும் அந்த கொஷினை பேஸ் பண்ணி நீங்கள் படித்ததை ஞாபகப்படுத்தியோ இல்லை க்ரியேட்டிவாகவும் நீங்களே ஆன்சர் எழுதி வச்சுட்டு வாங்க. யாரும் தெரியலன்னு விட்டுட்டு வராதிங்க. அதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு. விட்டுட்டு வருவீங்க நிறைய பேர். தெரியலன்னு யாரும் விட்டுட்டு வராதிங்க. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். சாய்ஸ் விட்டு எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் அளவு இருந்தால் போதும். நமக்கு சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் பகுதியெலாம் ஒவ்வொரு 2 மார்க்குங்குமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூனிட்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 7 லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட்ஸ் இருக்கும், இல்லை அதுக்கு ஈக்குவேஷன் இருக்கும். உங்களுக்கு அவங்க யூனிட்ஸ் ஈக்குவேஷன் கேட்கலனா கூட நீங்களே ரைட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் எழுதியிருக்காங்க. அப்போ அதோட SI யூனிட் அவங்க கேட்கலனாலும் நீங்கள் எழுதுங்க. ஏன்னா கேட்கலனா உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியலனா கூட அந்த யூனிட்ஸோ அந்த ஃபார்முலாவோ அந்த ஈக்குவேஷனோ தெரிஞ்சதுன்னா அதை கூட எழுதுங்க. கேட்டாங்கன்னா கன்ஃபார்ம் எழுதுங்க. அப்படி தான் மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுனா என்னது அப்படின்னு எழுதிட்டு அது ஒரு ஈக்குவேஷன். நீங்கள் அது மேலே இருக்க ரெஸ்ட்டு கூட எழுத வேணாம், அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஈக்குவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதுனா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேஜ்னா என்ன, ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா போதும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 3 பாயிண்ட் எழுதுனா போதும். பார்ட்ஸ் ஆஃப் இண்டு பிரைண்ட், அப்போ செரபெல்லம், போன்ஸ், மெடுலா ஆப்லங்கேட்டா இது எழுதுனா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 19வது அவங்க ஒரு டயக்ராம் கொடுத்துறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ABC குறிக்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த டயக்ராமை மறுபடியும் வரைஞ்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து லைன் இழுத்து அழகாக கொடுக்க பாருங்கள். நீங்களும் ABCDன்னு போடாதீங்க. அந்த டயக்ராமை முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளான டயக்ராம் தான் அழகாக உங்கள் இதில் வரைஞ்சி அதுக்கப்புறம் கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு மெட்டாசிஸ். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவனுக்கே 1 மார்க் கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம பார்த்தீங்களா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிவன் எடுத்து எழுதணும். pH கொடுத்துட்டாங்க, POH வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கு 1 மார்க். ஏன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அதை என்ன கேட்குறாங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு. அப்புறம் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா pH + POH = 14. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, pHோட மதிப்பு 4.5 கொடுத்துட்டாங்க. POH தெரியல, அப்போ அதை அங்கே வச்சுப்போ 4.5 என்னென்ன ஈக்குவலுக்கு என்னென்ன கொண்டு வந்தால் -4.5 வரும். அப்போ 14 - 4.5 எவ்வளோனா 9.5. இப்படி தான் உங்களோட ஆன்சர் போடணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸுக்கு யூனிட்ஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். யூனிட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலனா அதுக்கே ஒரு 1/2 மார்க் போக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 4 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு டேரெக்டாக கொஷின்ஸ் வராது. இப்போ 4 மார்க்னா 2 மார்க்காக வரும், இல்லை ஒரு டைம் 4 மார்க்காகவும் கேட்கலாம். அண்டு 7 மார்க்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 7 மார்க் வரும். அப்படின்னா 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 6 மார்க் அந்த மாதிரி எப்படி வேணால் பிரித்து கேட்கலாம். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த கொஷின் மார்க்குக்கு தகுந்த மாதிரி எழுத பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு 7 மார்க் அளவு படிச்சிருக்கீங்க, அந்த கொஷினை ஒரு 5 மார்க் தான் கேட்குறாங்கன்னா உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அதை கொஞ்சம் ஷார்ட்டாக கூட ரைட் பண்ண பாருங்கள்.
ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இருந்தால் கொஞ்சம் ப்ரீஃபாக ரைட் பண்ணுங்கள். அப்படி இல்லை டைம் நீங்கள் வந்து 2 மார்க்கே ஒரு பக்கம் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்கன்னா அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 லைன் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதினாலே போதும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு கொஷின் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு இருக்குது. 2 மார்க்னா 2 மார்க் அளவு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், 3 மார்க்னா 3 மார்க் அளவு ப்ரெசென்ட் பண்ணுங்கள், 4 மார்க்னா 4 மார்க் அளவு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அப்போ இனர்ஷியாவோட அந்த 3 டைப்ஸ் எழுதணும், அது 1 மார்க்கு. அப்புறம் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24th A நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 3 மார்க் கொஸ்டின். அப்போ 3 பாயிண்ட் எதுனா 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தெர்மல் அப்ளையன்சஸும் எதை கேட்டிருந்தாங்க, அதற்கு 1 மார்க் கொடுத்துட்டாங்க. 25th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கரெக்டாக எதனாலே மார்க் கொடுத்துருப்பாங்கப்பா. அந்த தியரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் எழுதிருங்க. ஆனால் அந்த ஈக்குவேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மார்க்கு. அதுக்கப்புறம் சாலிபிலிட்டினா என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் 26 RQ ரெஸ்பிரேட்டரி கோஷியன்ட் அப்படின்னா என்னென்னா அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினாலே போதும் 2 மார்க்கு. ஃபார்முலாவை அப்படியே தியரியாக எழுதிருங்க. வால்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட் இஸ் அப்படின்னு எழுதிருங்க, சரிங்களா. அப்புறம் வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்டு அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேரி படிங்க. தேரியிலையும் இதே தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் B கொஷின் பார்த்துக்கோங்க. அப்புறம் டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஈஸியான கொஷின். அப்போ டென்டல் ஃபார்முலா இன்சிசஸ், அப்புறம் ப்ரீமோலார், மோலார்ஸ் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுப்பாங்க. டென்டல் ஃபார்முலா ஆஃப் ஹியூமன் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் படிச்சுக்கோங்க. அப்புறம் 28th கொஷின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 அவங்களே பார்த்தீங்கன்னா 4 மார்க் இருந்தால் 4 பாயிண்ட் எழுத சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 5 or 6 பாயிண்ட் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தப்பானாலும் நெக்ஸ்ட் பாயிண்ட் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் எழுத பாருங்கள். அப்புறம் எத்தனோ பாட்டனின்னா என்ன, அதற்கு 2 மார்க்கு. அது இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸிமம் 2 எழுதுனீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன், அப்போ 4 பாயிண்ட் எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4ல் 7 மார்க். இந்த 7 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த 7 மார்க்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, நீங்கள் 2 மார்க் 3 மார்க்லாம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட கலவையாக தான் கேட்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு கொஷினை பார்த்துக்கோங்க. ஆன்சர் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்தமாதிரி நீங்கள் ஷார்ட்டாக எதுனா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த கொஷினே படிக்கிறீங்கன்னா இது வந்து 2024 கொஷின் தான். நான் இதோட கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஆன்சர் கீழே தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு கொஷினை எடுத்து வச்சு கூட படிங்க. இதில் படிக்க ஈஸியாகவும் இருக்கும். அந்த முக்கியமான பாயிண்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 34th நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியான ப்ராப்ளம். நீங்கள் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரியோட ப்ராப்ளம் கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா ப்ராப்ளம் கொஷினுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க. நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. நம்ம தியரி கொஷினுக்கு கூட 1 or 2 மார்க்ஸ் குறைப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டயக்ராம்லாம் இருந்தால் டயக்ராம் வந்து டீட்டெயிலில் வரீங்க. ஏன்னா 2 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீட்டெயில் வரைஞ்சி எல்லா பார்ட்ஸும் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 or 5 பார்ட்ஸ் ஆச்சு எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் மாரி கேட்டிருந்தாங்க. இந்த 35th ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் டாக்டர் MS சுவாமிநாதன் எதுனா 1 மார்க்கு, அவுட் ப்ரீடிங் இன் ப்ரீடிங்க்கு 2 மார்க்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும். இதை பேஸ் பண்ணியே உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.